இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படி போச்சு நாட்கள் எல்லாம்? எப்படி போச்சு? கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை எவ்வளோ அழகா வழி நடத்தினாரு. நம்ம நினைக்காத நேரங்களில், நினைக்காத நாடிகையில் கர்த்தர் நமக்கு துணையாளராக இருந்து நம்மளுடைய அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாத்துலயும் நம்மளுடைய கரத்தை பிடிச்சு நடத்தினார்ல. ஒரு இவ்வளோ நல்ல தெய்வன்ல நம்ம நன்றியற்றவர்கள், ஆனால் அவர் நன்றி உள்ளவராகவே அவர் சுற்றி திரிகிறார் என்பது போல நமக்கு நன்மை செய்து கொண்டே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த நல்ல தெய்வத்தை நம்ம தெரிந்து கொண்டபடினால நம்ம உண்மையிலே சந்தோஷப்படணும். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 31ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். அதுல என்ன போட்டிருக்கு? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த வசனத்துல என்ன சொல்ல விரும்புறாருன்னா, உமக்கு பயந்தவர்களுக்கும் அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நன்மையை அவர் உண்டு பண்ணி வைக்கிறவரா இருக்கிறாராம். ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிட்டாரு. அப்படின்னா புதுசா உண்டு பண்ணுகிறது இல்லை. அங்க வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பாஸ்டன்ஸ், ஆண்டவர் ஏற்கனவே நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்களே, என் வாழ்க்கையில நன்மைகளை பார்க்க முடியல நினைக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் ஆனால், மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தரை நீங்க நம்புவீர்கள் ஆனால், கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை அவர் பெற்றுக்கொள்ள அவர் செய்வார் என்று வசனம் சொல்கிறது. உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை யோசிச்சு செய்திருக்கிறார் பாருங்க. ஆமான் கூட பாருங்களேன், யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் எழும்பி நிற்கிறான். மொர்தெகாய் அலைமோதுகிறான். யூத ஜனங்கள் அழுகிறார்கள். மொர்தெகாய் உபவாசத்துல இருந்து ஜெபிக்கிறாரு. எஸ்தர் கிட்ட சொல்றாரு. எல்லாருமே எழுந்து ஜெபிக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியல ஆமானுக்கு, இந்த சட்டம் கூட ஏற்றப்படட்டும், தீவினைகள் அவர்களுக்கு நேராகவே இருக்கட்டும், மொர்தெகாயின் தூக்கு மரம் கூட ரெடியா இருக்கட்டும். ஆனா அதற்கு முன்பாகவே கர்த்தர் எஸ்தர் என்கிற ஒரு நன்மையை ஏற்கனவே அந்த அரண்மனையில கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிரச்சனைகள் எழும்புகிறதுக்கு முன்பாகவே நன்மையை கர்த்தர் அங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்களேன், எவ்வளவு நல்ல தேவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரே காரியம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஐயோ நம்ம தனிமரமாய் விட்டுட்டாங்க, நம்மளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தால், மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களா இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்து விட்டார். அது நமக்கு தெரியல, சரியான நேரத்தில் அது ரிவீல் ஆகும். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, நீர் எங்களுக்காக நன்மையை ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த காலத்துல எல்லாம் நன்மை செஞ்சா நன்மை செய்வாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நாங்க தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பாகவே எங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்தவர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவரே எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த தேவனை விட்டு மனிதர்களுடைய கையை நாங்க பார்க்கிறது உண்டு. ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க, எங்களை தயவாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோடு இருக்கீங்க. எங்களை ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்க பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற அந்த ஒரு ஊர்ஜிதத்தை ஆண்டவரே இந்த வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் தழைத்தோங்கட்டும். எங்களுக்காய் ஒரு நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். அந்த நன்மை இப்பொழுது உருவாகிறதில்லை, ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்து விட்டீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு ஊர்ஜிதத்தை எங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் நீங்க ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணித்தாங்க ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.